கமல்ஹாசன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கைதி இரண்டாவது பாகத்தை பற்றி பேச போகிறோம். இந்த ஒரு வீடியோ லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களுக்கும் செம ஹாப்பியான நியூஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது கைதி இரண்டாவது பாகம் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதுக்கு முன்பு கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிளான் என்னன்னா, கூலி திரைப்படத்துக்கு முன்பே கைதி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதனால் கைதி திரைப்படத்துக்கான ஒர்க்கை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்துக்கான கம்ப்ளீட்டான ஸ்கிரிப்ட் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு, நீ எனக்காக ஒரு திரைப்படம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம பண்ண முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த படத்தை ஓகே பண்ணி படத்துக்கான ஸ்டோரியை சொல்லி படம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ 2 வருஷம் கூலி திரைப்படத்துக்காக தன்னோட உழைப்பு கொடுத்தாங்க. கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா லோகேஷ் கனகராஜின் மீது நிறைய நெகட்டிவான விமர்சனம், இது வரைக்கும் அவரோட கெரியரில் இந்த அளவுக்கு மோசமான விமர்சனம் வந்தது கிடையாது. அப்படி மோசமான விமர்சனம் கிடைத்தது. ஸோ அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அதாவது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க 2 பேருமே இணைந்து நடிக்கலாம் அப்படிங்கிற பிளானை போட்டாங்க. கமல்ஹாசன் அவர்கள் அந்த திரைப்படத்தை தயாரிக்கிற மாதிரி பிளான் போட்டாங்க. அதில் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிக்கலாம், ஸோ சம்பளமாக வாங்காமல் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானையும் போட்டாங்க. அந்த திரைப்படத்திற்கு இயக்குனராக லோகேஷ் கனகராஜை முடிவு பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு 30% ஐடியா வச்சிருந்தாரு. கமல்ஹாசன் அவர்கள் 80% முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்ன ஸ்டோரி ரஜினிகாந்துக்கு பிடிக்கல, கமல்ஹாசனுக்கு பிடித்து போய்விட்டது. ஸோ அதனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ தாய்லாண்டில் கைதி இரண்டாவது பாகத்துக்கான ஒர்க் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. சர்தார் இரண்டாவது பாகத்தில் திரு கார்த்தி அவர்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சர்தார் இரண்டாவது பாகத்துக்கான ஷூட் முடிச்சிட்ட அப்புறமா இந்த கைதி இரண்டாவது பாகத்துக்கான ஷூட் ஆரம்பிக்க போகிறது. மேபி இந்த அடுத்த வருடம் 2026 ஜனவரி மாதம் கைதி இரண்டாவது பாகத்துக்கான பூஜையோட ஷூட் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக 90 days மேலே செலவாகும், டைம் ஆகும். அதையும் தாண்டி 90 days தாண்டி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். பெரிய ஹீரோஸ் கமல்ஹாசன், விக்ரம், சூர்யா, இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் இதில் ஜாயின் பண்ணுவதால் இன்னுமே டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கைதி இரண்டாவது பாகம் அடுத்த வருடம் ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும். மேபி ஒரு 6 மாசத்துல ஷூட் முடிந்துவிடும். கைதி இரண்டாவது பாகம் மேபி 2026 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி தான் 2018 பிகில் திரைப்படத்தோட கைதி முதல் பாகம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வெளியானது. அதைத் தொடர்ந்து இப்போ 2026 தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கைதி இரண்டாவது பாகம் வெளியாகும். இதுக்கான அஃபிஷியலான அப்டேட் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்ச அப்புறமா, அதாவது தாய்லாண்டில் இப்போ திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு அப்புறமா கைதி இரண்டாவது பாகத்துக்கான அஃபிஷியலான அப்டேட் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் கைதி இரண்டாவது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? முக்கியமா கைதி இரண்டாவது பாகத்துல யாரோட கேமியோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? கமல்ஹாசனா, விஜயா, இல்ல ரோலக்ஸ் கதாபாத்திரமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமல்ஹாசன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கைதி இரண்டாவது பாகத்தை பற்றி பேச போகிறோம். இந்த ஒரு வீடியோ லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களுக்கும் செம ஹாப்பியான நியூஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது கைதி இரண்டாவது பாகம் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதுக்கு முன்பு கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிளான் என்னன்னா, கூலி திரைப்படத்துக்கு முன்பே கைதி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதனால் கைதி திரைப்படத்துக்கான ஒர்க்கை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்துக்கான கம்ப்ளீட்டான ஸ்கிரிப்ட் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு, நீ எனக்காக ஒரு திரைப்படம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம பண்ண முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த படத்தை ஓகே பண்ணி படத்துக்கான ஸ்டோரியை சொல்லி படம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ 2 வருஷம் கூலி திரைப்படத்துக்காக தன்னோட உழைப்பு கொடுத்தாங்க. கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா லோகேஷ் கனகராஜின் மீது நிறைய நெகட்டிவான விமர்சனம், இது வரைக்கும்
அவரோட கெரியரில் இந்த அளவுக்கு மோசமான விமர்சனம் வந்தது கிடையாது. அப்படி மோசமான விமர்சனம் வந்து கிடைத்தது. ஸோ அதுக்கப்புறமாவும் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருந்தது. அதாவது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க 2 பேருமே இணைந்து நடிக்கலாம் அப்படிங்கிற பிளானை வந்து போட்டாங்க. கமல்ஹாசன் அவர்கள் அந்த திரைப்படத்தை தயாரிக்கிற மாதிரி பிளான் போட்டாங்க. அதில் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிக்கலாம், ஸோ சம்பளமாக வாங்காமல் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானையும் வந்து போட்டாங்க. அந்த திரைப்படத்திற்கு இயக்குனராக வந்து லோகேஷ் கனகராஜை முடிவு பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு 30% வந்து ஐடியா வந்து வச்சுருந்தார். கமல்ஹாசன் அவர்கள் 80% வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தார். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்ன ஸ்டோரி வந்து ரஜினிகாந்துக்கு பிடிக்கல, கமல்ஹாசனுக்கு பிடித்து போய்விட்டது. ஸோ அதனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ தாய்லாண்டில் வந்து கைதி 2வது பாகத்துக்கான ஒர்க் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. வந்து சர்தார் 2வது பாகத்தில் வந்து திரு கார்த்தி அவர்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சர்தார் 2வது பாகத்துக்கான ஷூட் வந்து முடிச்சிட்ட அப்புறமா வந்து இந்த கைதி 2வது பாகத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிக்க போகிறது. மேபி வந்து இந்த அடுத்த வருடம் 2026 ஜனவரி மாதம் கைதி 2வது பாகத்துக்கான பூஜையோட வந்து ஷூட் வந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கண்டிப்பாக 90 days மேலே வந்து செலவாகும், டைம் ஆகும். அதையும் தாண்டி வந்து 90 days தாண்டி வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். பெரிய ஹீரோஸ் கமல்ஹாசன், விக்ரம், சூர்யா இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணுவதால் வந்து இன்னுமே வந்து டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால கைதி 2வது பாகம் அடுத்த வருடம் வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மேபி வந்து ஒரு 6 மாசத்துல ஷூட் வந்து முடிந்துவிடும். கைதி 2வது பாகம் மேபி வந்து 2026 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி தான் 2018 பிகில் திரைப்படத்தோட கைதி முதல் பாகம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியானது. அதை தொடர்ந்து இப்போ 2026 வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கைதி 2வது பாகம் வெளியாகும். இதுக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ட அப்புறமா, அதாவது தாய்லாண்டில் வந்து இப்போ திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ட அப்புறமா கைதி 2வது பாகத்துக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து நமக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் யாரெல்லாம் கைதி 2வது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? முக்கியமாக கைதி 2வது பாகத்தில் யாரோட கேமியோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? கமல்ஹாசனா, விஜயா, இல்லை ரோலக்ஸ் கதாபாத்திரமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.